கடந்த 3 வாரமாக வந்து நம்ம வந்து ஒபிசிட்டியை பற்றின ஒரு புரிதலை வந்து ஏற்படுத்துறதுக்குரிய ஒரு சீரியஸ் ஒபிசிட்டி சீரியஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஒபிசிட்டி சீரியஸோட 3வது வீடியோ. எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும், ஏன் திடீர்னு டாக்டர் வந்து இப்போ வந்து உடல் பருமன் ஒபிசிட்டியை பற்றி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நிறைய பேர்த்துக்கு வந்திருக்கும். அது காரணம் இல்லாமல் இல்லைங்க, அதுக்குரிய காரணங்கள் தான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதிலிருந்து மாற்று வழிகளுக்கு போகக்கூடிய சிந்தனைகளையும் கொஞ்சம் சிந்திப்போம். இன்றைக்கி முதல்ல வந்து ஏன் வந்து இன்றைக்கி ஒபிசிட்டியை பற்றி இவ்வளோ தூரம் பேச வேண்டி இருக்குது அப்படின்னா, சமீபத்திய ஆய்வறிக்கைகளோட ஒரு தொகுப்புகளை வந்து பார்த்தோம் அப்படின்னா, நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே NFHS 5 இது வந்து 2019-21 இதில் வந்த தரவுகள் படி நம்மளோட ஒபிசிட்டி உடல் பருமன் அளவு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டால், இந்தியாவில் ஆண் பெண் இருவருக்கும் வந்து கிட்டத்தட்ட 25%, அதாவது 4 பேர்த்துக்கு ஒருத்தர் வந்து உடல் பருமனோடு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் சைல்டுஹுட் ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைகளில் இருக்கிற உடல் பருமன் வந்து உலகத்திலேயே மற்ற எல்லா நாடுகளும், நல்ல மேற்கத்திய நாடுகளை கம்பேர் பண்ணும்போது கூட இந்தியா வந்து வெகு விரைவாக வந்து உயர்ந்துட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு ஆய்வறிக்கையும் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து கடந்த 15 ஆண்டுகளில் வந்து இந்த சைல்டுஹுட் ஒபிசிட்டின்னு சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கான உடல் பருமன் வந்து 2 மடங்காகவும், கடந்த 30 ஆண்டுகளில் 3 மடங்காகவும் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தகவலையும் கொடுத்துருக்காங்க. இதே போல் 2023 லான்செட் அப்படிங்கிற ஒரு ஜேர்னலில் வந்து, இன்டர்நேஷ்னல் ஜேர்னலில் வந்து ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட 33% பேர் இந்தியாவில் வந்து அப்டாமினல் ஒபிசிட்டி, வயிற்று பகுதியில் கொழுப்பு படிமானம் அதிகம் மூலமாக இருக்காங்க. இதுதான் வந்து சர்க்கரை நோய், இருதய பாதிப்பு மற்ற பல பிரச்சனைகள் உண்டு பண்ணுறதுக்கு காரணம். அதே போல் அதே அந்த 2021 டேட்டா படியே 25% பேர் வந்து உடல் பருமனோடையும், 20% பேர் வந்து அதிக இரத்த கொழுப்பு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே அடிப்படையில் நமக்கு வந்து நோய்களை அதிகப்படுத்துது அப்படிங்கிறது நம்ம நல்லாவே தெரியும். சுகரு, ப்ரெஷரு, கொலஸ்ட்ரால், இருதய தொந்தரவு, இது எல்லாத்தையும் அதிகப்படுத்துதுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இதுக்கு மீறி ஒரு விஷயம் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது நேஷ்னல் எக்கனாமிக் சர்வேயில் வந்து உங்களுக்கு வந்து ஆனுவல் எக்கனாமிக் காஸ்ட், அதாவது வந்து இந்த வியாதிகள் உடல் பருமனால் ஏற்படுற செலவீனமும் அதனால் ஏற்படுற வருவாய் இழப்பும் எவ்வளோங்கிறத வந்து ஒரு வருஷத்துக்கு நீங்கள் கணக்கிட்டு பார்க்கும் பொழுது இந்தியாவோட ஜிடிபியில் கிட்டத்தட்ட 1.02%, 1% இந்தியாவோட ஜிடிபியில் இந்த உடல் பருமனால் வந்து நமக்கு வந்து இழப்பு ஏற்படுது, குறைவாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க.